நம்முடைய பாடல் தாளிலே முதல் பாடலை பாடுவோம். இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீர் என்றும் துணை எனக்கு நாதா, உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள் என்கிற பாடலை பாடுவோம். இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீர் என்றும் துணை எனக்கு நாதா, உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள், உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீர் என்றும் துணை எனக்கு நாதா, உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள், உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். தேவனே சேருவேன் என்றென்றும் உம்மோடு, கிருபையை தருபவரே. தேவனே சேருவேன் என்றென்றும் உம்மோடு, கிருபையை தருபவரே. சுத்திகரித்தீரே இயேசுவே, உமக்காய் சேவிப்பேன் உன்னதரே. சுத்திகரித்தீரே இயேசுவே, உமக்காய் சேவிப்பேன் உன்னதரே. இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீர் என்றும் துணை எனக்கு நாதா, உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள், உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். ஆரோக்கியம் தந்திடும் இரக்கத்தின் தேவனே, சாபங்கள் நீக்குவீரே. ஆரோக்கியம் தந்திடும் இரக்கத்தின் தேவனே, சாபங்கள் நீக்குவீரே. வேதனை பலவீனம் நீக்குவீரே இயேசுவே, துதித்திடுவேன் தூயவரே. வேதனை பலவீனம் நீக்குவீர் இயேசுவே, துதித்திடுவேன் தூயவரே. இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீர் என்றும் துணை எனக்கு நாதா, உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள், உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். நிறைவான வாழ்வினை தந்திடும் தேவனே, அற்புதம் செய்பவரே. நிறைவான வாழ்வினை தந்திடும் தேவனே, அற்புதம் செய்பவரே. உம் வாக்கை நம்புவேன், என்றென்றும் கை கொள்வேன், போற்றுவேன் நல்லவரே. உம் வாக்கை நம்புவேன், என்றென்றும் கை கொள்வேன், போற்றுவேன் நல்லவரே. இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீர் என்றும் துணை எனக்கு நாதா, உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள், உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள்.
பயணத்தில் சேருவீர், என் படகில் கலக்கங்கள் நீக்குவீரே. என்னோடு பயணத்தில் சேருவீர், என் படகில் கலக்கங்கள் நீக்குவீரே. பெருங்காற்றும் அமர்ந்திடும் உந்தனின் சொற்படி வாழ்த்துவேன் வல்லவரே. பெருங்காற்றும் அமர்ந்திடும் உந்தனின் சொற்படி வாழ்த்துவேன் வல்லவரே. இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீரென்றும் துணையனுக்கு நாதா. உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். உன்னத ஆவியை தந்திடும் தேவனே, உயிர்ப்பிப்பீர் சரீரத்தை. உன்னத ஆவியை தந்திடும் தேவனே, உயிர்ப்பிப்பீர் சரீரத்தை. தேவனின் ஆவியால் நடத்திடும் மேய்ப்பரே, வாழ்த்தி வணங்கிடுவே. தேவனின் ஆவியால் நடத்திடும் மேய்ப்பரே, வாழ்த்தி வணங்கிடுவே. இயேசுவே என் இரட்சகர் தேவா, நீரென்றும் துணையனுக்கு நாதா. உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். உம்மில் சார்ந்திடும் நேரத்தில் நீங்கிடும் வேதனைகள். ஆம், நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று. அந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது என்னென்ன வேதனைகள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதோ அதையெல்லாம் நீக்கி போட தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசினார். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஆம் தேவ பிள்ளையே, அவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியால் தான் அவருடைய செட்டைகளின் நிழலிலே இந்த காலை வேளையிலேயும் களி கூறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே நீங்களும் கூட ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கை படகிலே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த விசுவாச வாழ்க்கை பிரயாணத்துல பல கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் நீர் எங்களுக்கு துணையாய் இருப்பீரானால் மெய்யாகவே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே காணப்படுவோம், உம்மிலே மகிழ்ந்து களி கூறக்கூடியவர்களாய் இருப்போம். ஆம் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் நம்மை பார்த்து? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் இனி எனக்கு சிநேகிதர்களாய் இருப்பீர்கள் என்கிறார். ஆம், கர்த்தர் மோசையோடு எப்படி பேசினார் என்றால் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசினாராம், முகமுகமாக பேசினாராம். அப்படியானால் தம்மை குறித்து அறிந்து கொள்ள வெளிப்படுத்த தேவன் சிநேகிதராக மாறக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய ஊழியக்காரர்களை சிநேகிதர்களாக பாவித்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி துணையாய் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பாடலை பாடுவோம். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர் என்கிற பாடலை பாடுவோம். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர்.
சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். வேதனைகள் வந்திடும் வேளை உந்தன் சித்தம் செய்யும்படியா. வேதனைகள் வந்திடும் வேளை உந்தன் சித்தம் செய்யும்படியா. பாடுபட்ட மீட்பரல்லோ நீ, நேசராய் நீர் கூட உள்ளதா. பாடுபட்ட மீட்பரல்லோ நீ, நேசராய் நீர் கூட உள்ளதா. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். சொந்த ஜனங்கள் வெறுத்தாலோ உந்தன் பாதம் செல்லும்படியா. சொந்த ஜனங்கள் வெறுத்தாலோ உந்தன் பாதம் செல்லும்படியா. சொந்தங்களால் தள்ளப்பட்ட நீ, சொந்தமாய் எனக்கு உள்ளதா. சொந்தங்களால் தள்ளப்பட்ட நீ, சொந்தமாய் எனக்கு உள்ளதா. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். நேசரே நீர் வந்திடும் வேளை உம்மோடென்றும் நானும் சேரவே. நேசரே நீர் வந்திடும் வேளை உம்மோடென்றும் நானும் சேரவே. வருகையிலே முதற் பலனாய் நான் நிற்கும்படி உள்ளம் விரும்புதே. வருகையிலே முதற் பலனாய் நான் நிற்கும்படி உள்ளம் விரும்புதே. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், இன்றும் என்றும் நேசிக்கின்றவர். சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. சீக்கிரமாய் வந்திடுவீரே,
என்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், என்றும் என்றும் நேசிக்கின்றவர். கர்த்தாவே நீர் வந்திடும் நேரம், மறுரூபமாவின் தேகத்தில். கர்த்தாவே நீர் வந்திடும் நேரம், மறுரூபமாவின் தேகத்தில். உந்தன் வாசஸ்தலத்தில் என்றோ வாழ்ந்திடுவேன் நித்திய காலமா. உந்தன் வாசஸ்தலத்தில் என்றோ வாழ்ந்திடுவேன் நித்திய காலமா. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், என்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், என்றும் என்றும் நேசிக்கின்றவர். சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. சீக்கிரமாய் வந்திடுவீரே, என்னையும் உம்மோடு சேர்த்திட. இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், என்றும் என்றும் நேசிக்கின்றவர். இயேசுவே நீர் எந்தன் சிநேகிதர், என்றும் என்றும் நேசிக்கின்றவர். ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாயிருக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் நமக்கு சிநேகிதராக மாறிவிடுகிறார். அந்த மோசேக்கு எப்படி சிநேகிதராக மாறினாரோ அதுபோல நமக்கும் அவர் சிநேகிதராக மாறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு நீங்கள் சிநேகிதராயிருப்பீர்கள். யாரெல்லாம் கர்த்தர் கற்பிக்கிற சகல காரியங்களையும் கை கொண்டு ஜீவிப்பார்களோ அவர்கள் கர்த்தருக்கு சிநேகிதர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுவேன் என்கிறார். ஏனென்றால் எஜமான் தன் ஊழியக்காரனுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவாரா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சிநேகிதனாக மாறும்போது நான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவிப்பேன் என்கிறார். என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளை, அந்த அளவிற்கு தேவன் நமக்கு துணையாளராக மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நீங்கள் யாரை சிநேகிதர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட்டு தூரமாக போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சிநேகிதராக இருப்பேனே, ஆனால் நான் என்றைக்கும் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய அனுபவம் அப்படியே காணப்பட்டது. சங்கீதம் 38 சங்கீதம் 11 வசனத்திலே சொல்லுகிறார், என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், தாவீதனுடைய வாழ்க்கையிலே வாதை இருந்ததாம். அதை கண்ட தோழர்கள் சிநேகிதர்கள் விலகி போனார்களாம். இனத்தார் தூரத்திலே நின்று விட்டார்களாம். ஆனால் தாவீது இருதயத்திற்கு ஏற்ற மனிதராக தேவனுக்கு காணப்பட்டார். அப்படிப்பட்ட தாவீதை அதிகமாக கர்த்தர் நேசித்தார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே வாதைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், உங்கள் சிநேகிதர்கள் உறவினர்கள் உற்றார் எல்லாம் விலகி போகலாம், தூரத்திலே நிற்கலாம். ஆனால் கர்த்தர் தான் சிநேகிதராய் இருந்து துணையாய் இருந்து எல்லா வாதைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை ஜெயமெடுக்க வைக்கக்கூடியவராய் இருப்பார். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அப்படியே ஒரு தீர்மானம் செய்வீர்களா? கர்த்தாவே, இனி நீர் எங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஆனால் நீர் எங்களை சிநேகிதராக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே பிதாவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட சகல காரியங்களையும் நீர் எங்களுக்கு அறிவிக்க போதுமானவராய் இருக்கிறீர். எங்கள் உற்றார் உறவினர்கள், கர்த்தாவே, சொந்த பந்தங்கள், சிநேகிதர்கள்
எங்கள் வாழ்க்கையிலே வாதைகள் இருக்கிறது என்று கூட சொல்லி விலகக்கூடியவர்களாக இருக்கலாம், தூரத்திலே நிற்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நீரே எங்களுக்கு அருகாமையிலே இருந்து, எங்களுக்குள்ளாக இருந்து, சிநேகிதராக இருந்து, துணையாளராக இருந்து, பயப்படாதே, ஒரு அந்த வாதைகள் உன்னை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன், என்னுடைய சட்டைகளின் நிழலிலே நீ கழிவுறுவாய் என்று நீர் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு ஒருவேளை பள்ளத்தாக்கின் அனுபவம் காணப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, என்னிடத்திலும் விசுவாசமாயிரு. சோர்ந்து போகிற நேரத்திலே நான் உனக்கு பலன் தருவேன், சத்துவம் இல்லாத நேரத்திலே நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன், ஆம் உன்னத அனுபவத்தை கொடுப்பேன், நானே உனக்கு சிநேகிதராய் இருப்பேன், துணையாளராய் இருப்பேன் என்று சொல்கிறார். 4வது பாடலை பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே என்கிற பாடலை பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எங்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எனக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே,
என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையிலும் பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பொது பலனடைவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் நமக்கு துணையாயிருக்கும்படியாக, நமக்கு சிநேகிதராயிருக்கும்படியாக நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்ட வேளையிலே கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார், அவர்களை கண்டார், ஒன்றை நினைவு கூர்ந்தார். அது என்ன? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். அந்த இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்தருளுகிறார் நம்மை, அவர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதை தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலே கர்த்தர் நினைவு கூர்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது என்ன? அந்த முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு அவர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களை கண்ணோக்கி பார்த்தார், அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார், அவர்களை நினைத்தருளினார், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, ஒரு நிறைவான மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு ஒரு மெய்யான இரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் கொடுத்தார். தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் வழி நடத்தின போது அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. வானத்திலிருந்து மன்னா பொழிந்தருளப்பட்டது, கன்மலையிலிருந்து தண்ணீர் தாகத்திற்கு கொடுக்கப்பட்டது, தேவனுடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு உண்டாயிருந்தது, அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதாய் இருந்தது. அப்படிப்பட்ட விசுவாச பாதையிலே நாமும் நடக்கும்படியாக தேவன் நம்மை ஒரு மீட்பின் அனுபவத்திற்கு நேராக, ஒரு ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக அல்லேலூயா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிறைவான மகிழ்ச்சியின் அனுபவத்திற்கு நேராக வழி நடத்த தேவன் நம்மை கண்ணோக்குகிற தயவுக்காக, நம்மை நினைத்தருளுகிற தயவுக்காக, நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தயவுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா? அப்படியே கர்த்தாவே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே நீரே கர்த்தாவே பாவ சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே உடன் சுதந்திரராக காணப்படும்படியாக தெரிந்தெடுத்த தேவன், எங்களை அழைத்த தேவனாகிய நீர் உண்மையுள்ள தேவன். கர்த்தாவே நீரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கர்த்தாவே நிறைவு உண்டாக்க பண்ணுகிற தேவனாக இருந்தீர். கர்த்தாவே அப்படிப்பட்ட உம்மை நாங்கள் இந்த காலை வேளையிலே ஆராதிக்கிறோம். கர்த்தாவே நீரே மறுரூபப்படுத்துகிற தேவன், நீரே உம்முடைய மகிமையிலே சேர்க்கிற தேவனாகவும் இருக்கிறீர். உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஒரு தலபலவரதபதி லபலவரதபதி லபலவரதபதிலவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர்,
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. ஆம், சத்தியம் நிறைந்த தேவன். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக காணப்படும்படியாக அழைப்பை கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னாரே. ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னாரே. அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபப்படுத்துகிற தேவன் அவரே. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும் என்னை மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அது நிமித்தமாக என்ன நடக்கும்? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிருந்து அகற்றி மீட்டு ரட்சிப்பாராம்.
அக்காலத்தில் என்ன சொல்லப்படும்? இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தேவனாக, ஒரு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தேவனாக, ஒரு கர்த்தருக்காக காத்திருந்த பிள்ளைகள் மெய்யாகவே காத்திருக்குதலின் பலனை ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஹல்லேலூயா அனுபவமாக்கி கொள்ளும்படியாக நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவராக, நல்லவராக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்படியே கர்த்தருடைய கரத்திலே ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகர் ஆனாராம். நம்மை குறித்து தேவனுடைய மனதிலே என்ன காணப்பட வேண்டும் என்றால், இவர்கள் எல்லாரும் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நமக்கு தான் தேவன் இரட்சகராக மாறி இருக்கிறார். அதற்காக நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்படுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு அவரும் சேர்ந்து நெருக்கப்படக்கூடியவராக இருந்தார். அவருடைய சமுத்திரத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது அன்பு நிமித்தம், தமது பரிதாபத்து நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தூக்கி சுமக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி துணையாளராயிருந்து, சிநேகிதராயிருந்து, தூக்கி சுமந்து எந்த கரடு முரடான பாதைகளானாலும் அதையெல்லாம் கடக்க பண்ண தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்திருக்கிற தெய்வ பிள்ளையே, வஞ்சனை இல்லாத பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக வாழ இந்த காலை வேளையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களா? அப்பொழுது மெய்யாகவே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலேயும் சொல்லுவீர்கள், நீதிமானுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வந்தது என்பீர்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இக்கட்டு காலத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார், நமக்கு உதவி செய்தார் என்று சொல்ல முடியும். ஒரு தலபலவ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ரட்சிக்கிற தேவனாக, ரட்சிப்படைய பண்ணுகிற தேவனாக, எங்களை வழிநடத்துகிற தேவனாக, ரட்சிப்பு நிறைவேற எங்களை தூக்கி சுமைக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் எங்களை விட்டு விலகினாலும், எங்களுக்கு தூரமாக நின்றாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறீர். பயப்படாத என்கிறீர். நான் உனக்கு சிநேகிதனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறீர். உம்முடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். இம்மட்டும் வழி நடத்தின நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வஞ்சகமில்லாத பிள்ளைகளாக வாழும்படியான ஒரு எதிர்பார்ப்பை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யும்படியாக எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்ய இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாக்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ வேளையிலே நெருக்கப்பட்ட வேளைகளிலே உம்மை நோக்கி பார்த்தோம். நீரோ கர்த்தாவே முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நினைத்தருளி கர்த்தாவே, எங்களை தேவனே நினைத்தருளி, ஹல்லேலூயா, எங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து நினைத்தருளி எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக ரட்சிப்படைய பண்ணினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கர்த்தாவே தொடர்ந்து நிறைவாயிருக்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து நீதிமான்களாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்தே கடந்து வரக்கூடியதாக, உதவி உம்மிடத்திலிருந்தே கடந்து வரக்கூடியதாக காணப்பட தேவன் கிருபை செய்தளவினுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே அளிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.